அப்படியே பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயத்திலிருந்தும் மற்றும் கவலையிலிருந்து தேவன் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். பயம் மற்றும் கவலையிலிருந்து தேவன் விடுதலையை தருகிறவராக இருக்கிறாரு. பயம்னு சொல்லும்போது ஏசப்பா நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிவும் புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த பயமும் கவலையும் தான் நம்மளை ஆண்டு கொண்டு வருகிறது. இன்றைய நாட்களில் எதுக்கு எடுத்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் கவலை. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் திடீர்னு நம்ம கவலைக்குள்ளாக போயிடுறோம். அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது பயம்னா என்ன, ஃபஸ்ட்டு பயம்னா என்னதுன்னு சொல்லி நம்ம ஒரு 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 விளக்கத்தை கொடுக்குறோம் பாருங்களேன். பயம்னா என்னன்னு சொல்லினா, நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டதாக நம்ம உணரும் போது நமக்கு தோன்றுகிற ஒரு எதிர்வினை. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க, நைட்டு திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, திடீர்னு ஏதோ சத்தம் வருது, ஏதோ ஒரு இரைச்சல் வருது, சவுண்டு வருது. அப்போ நமக்கு என்ன தோணும்? ஏதோ பயம் வந்துடும். உடனே அந்த அந்த நிமிஷத்துலேயே நமக்கு பயம் வந்துடும். நமக்கு ஏதோ ஆபத்து நேரிட போகுது. அந்த ஆபத்து நேரிடலை, ஆனால் அந்த சத்தம் வந்தோடனே நம்ம ஒரு எச்சரிக்கை வந்துடுறோம். நமக்கு இப்போ ஏதோ சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுதான் பயம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது கவலைனா என்னன்னு சொல்லி பார்த்தா, கவலைக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்களேன். கவலைன்னா இன்னும் நடக்காத விஷயத்தை பற்றி ஆழமான ஒரு பதட்டம், இல்லைன்னா ஒரு சிந்தை. ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நாளைக்கு எனக்கு எக்ஸாம். நான் நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். இப்போ எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா, மார்க் பாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். அது என்னுடைய சிந்தையில ஓடும். அது எப்படிப்பட்டதாக கருதப்படுதுன்னா, அது ஒரு கவலை. ஐயோ, நம்ம பாஸ் ஆகிட்டோமா இல்லையா தெரியலையே, ஐயோ. இல்லை, இப்போ நம்ம ஒரு செக்கப்புக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே போய் செக்கப் பார்க்கும்போது டாக்டர் இன்னும் ரிசல்ட் வரலப்பா, நாளைக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிடுவார். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, பயமாக இருக்கும். பயங்கிறதோட கவலையாக இருக்கும். என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்கும். ஸோ ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த உலகத்தில் பயமும் கவலையும் உங்களுக்கு வரும், ஆனால் அதிலிருந்து விடுதலை தருவதோ தேவனுடைய வார்த்தை. அது உறுதியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது. அதாவது பயத்திலிருந்து அதே போல கவலையிலிருந்து நம் தேவனுடைய வார்த்தை விடுதலை தருகிறதா இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து படிக்கலாம் பாருங்களேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். 273வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 6வது வசனம் 7வது வசனம். 273 சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இந்த பயத்திலிருந்து, இந்த கவலையிலிருந்து எப்படிப்பா வெளியே வர்றதுன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட என்கிட்ட தெளிவுபடுத்துங்க, அதுல இருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன். அதை விட்டுட்டு அந்த கவலையிலேயே முடங்கி போவதற்கோ
இல்லை அந்த பயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் தேவன் நம்மை அழைக்க இல்லை. அப்போ அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இல்லை எப்பவுமே எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. ஒரே ஒரு காரியத்துக்கு தான் ஆண்டவர் பயப்படுன்னு சொல்லியிருக்கிறார். மற்ற எதுக்குமே பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சாலமோன் சொல்றாரு பார்த்தீங்களா, தேவனுக்கு பயப்படணும், மற்ற எந்த காரியங்களுக்கும் நம்ம பயப்பட தேவை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம், ஒன்றுக்கும் நீங்க பயப்பட வேணாம்பா, என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லிதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. இப்போ இந்த பயத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு யோசிக்கிறேன்பா, இல்லை இந்த கவலையில இருந்து நான் வெளியே வரணும்னு யோசிக்கிறேங்கிறதோட வெளியே வரணும். அதுல இருந்து அதை எப்பவுமே பயந்து, எந்த ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் உடனே பயம் வந்து, உடனே கவலை வந்து, உடனே சோர்ந்து போய் அப்படி உட்கார்றதுக்கு தேவன் அழைக்கல. இப்போ ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இப்படியாக சொன்னார். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த நபர் வராரு. அவருக்கு வந்து டாக்டர் நல்ல மருந்தை கொடுக்குறாரு. இந்த மருந்தை போடுங்க, சாப்பிடுங்க, சரியாயிரும் சொல்றாரு. இவர் போயிட்டு அந்த மாத்திரையை போடாம அடுத்த நாளும் வராரு. வந்து அடுத்த நாள் டாக்டர்கிட்ட வந்து திரும்ப அதே கம்ப்ளைண்டே சொல்றாரு. டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு? நேத்தே உனக்கு மாத்திரையை கொடுத்தேன், அதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னல, அதை பண்ணாம நீ திரும்பவும் இங்க வந்து என்ன பண்ற, திரும்பவும் இதே வலிக்குது, இதே பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து நின்னா, ஆண்டவர்கிட்டையும் நம்ம அப்படித்தானே போய் நிக்கிறோம். ஆண்டவர் வந்து என்னுடைய வார்த்தையை நீ என்கிட்ட சொல்லுப்பா, உனக்கு என்ன பயம் இருக்குது, என்ன கவலை இருக்குது, நீ என்கிட்ட சொல்லு, அதை தீர்த்து சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அந்த வசனத்துல அதுதானே பிலிப்பியர்ல நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த பயத்திலிருந்து கவலையிலிருந்து விடுதலையாக நடப்பது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய், விசுவாசம் வைக்கிறவர்களாய் இருக்கும்போது அந்த பயத்தை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க முடியும். கவலையும் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க முடியும். தினம்தோறும் தேவனுடைய வல்லமையிலே, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துல நினைவூட்டி கொண்டு, அதை யோசித்து கொண்டு, அது இல்லை நம்மளுடைய வாயால் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது நமக்கு பயம் என்பது வராது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்க, பயம் மீன் நீங்கள் ரூமில் இருக்கிறீங்க, ஏதோ சத்தம் வருது, பயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த டைமில் நீங்கள் உடனே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு அந்த வார்த்தையை தேவன் கவனிக்கிறார். அதே போல் அந்த வார்த்தையை நீங்கள் சும்மா சொல்லலை, தேவனுடைய வார்த்தையை தான் நீங்கள் சொல்கிறீங்க. கர்த்தர் எப்பொழுதுமே என் கூட தான் இருக்கிறார், நான் பயப்பட போவதில்லை. இது ஒரு சின்ன விஷயம்தான். இதே போல எந்த காரியமா இருந்தாலும், தேவரே நீர் என் கூடவே இருக்கிற, உமது கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை, நம்ம தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இருக்கிறவர்களாக இருக்கும்போது அந்த பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும் கண்டிப்பாக. அடுத்ததாக நம்ம இரண்டாவதாக ஒரு காரியம் பார்க்கிறோம். நம்மளுடைய இந்த பயத்தையும் இல்லை இந்த கவலையை மேற்கொள்வதற்கு இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த உறவு, ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கவலைப்பட்டா ஏசப்பா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கண்மணிகளாக இருக்கிறோம். ஒரு கண்ணில் தூசு விழுந்தா எப்படி உறுத்துமோ அதே போலதான் ஆண்டவருக்கும் உறுத்தம் நான் கவலையா இருந்தா. ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில இப்படியாக நடந்தது. அவங்க ஊழியம் செய்கிறவங்க, அவங்க கணவன் மனைவியா ஊழியம் செய்கிறாங்க. அப்போது அவங்க ஊழியம் நல்லா ஊழியம் போகுது. திடீர்னு அவங்க மனைவிக்கு வந்து உடம்பு சரியாமல் போய் எதிர்பார்க்க விதமாக இறந்துட்டாங்க. ரொம்ப நெருக்கமான இருந்த கணவன் மனைவி ஊழியக்காரங்க. அந்த மனைவி வந்து ரொம்ப ஊழியத்தில் உடன் ஊழியராக ரொம்ப ஹெல்ப்பாக உதவியாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் மறித்து விட்டாங்க. இந்த ஊழியக்காரரால் ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே பதட்டமா, என்ன இனிமே எப்படி நம்ம வாழ போகிறோம்
அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாக இருக்கிறாரு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. ஆனாலும் அவரால் அந்த அந்த கவலையிலேருந்து இல்லை அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரவே முடியல. கொஞ்ச நாள் போகுது, 3 மாதம் கிடக்குது. இவர் ஒரு மாதிரியாமின் கவலையாகவே இருக்கிறார். இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாருன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. இவங்களும் ஏதோ சொல்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இருக்கிறாரு, ஆனால் அந்த மனைவியை நினச்சி ரொம்ப சோகமாகவே இருக்கிறார். ஒரு நாள் இவர் ஊழியத்துக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவருடைய மனைவியினுடைய அந்த அடக்கம் பண்ண இடம் வருது. அதை பார்த்துட்டே அவர் போகிறாரு. பார்த்துட்டே போகும்போது சரி காரை நிறுத்துப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அவங்க மனைவியோட அந்த கல்லறைக்கு போகிறாரு. கல்லறையில் நின்றுட்டு அவரால் அழுகையை தாங்க முடியல. நின்று தேம்பி அழுகுறாரு. உட்காந்துட்டாரு, கீழே உட்காந்து அழுகுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் யாருமே இல்லை. சாயங்கால நேரம் தேம்பி அழுகுறாரு. அப்போ அழுந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அழுந்து முடிச்சுட்டு டயர்டாகி உட்காருவாங்க பார்த்தீங்களா, அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போது அவர் மேலே ஏதோ சொட்டாக உழுகிற மாதிரி, தண்ணி துளி உழுகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. என்னடா அது தண்ணி உழுகுதுன்னு சொல்லி இவர் இப்படி திரும்பி பார்த்தா ஏசப்பாவை பார்க்குறாங்க. அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்ததா அவர் மேலே பட்டதை அவர் உணர்ந்து, அப்போது ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர்கிட்ட பேசுகிறாரு, உன்னை இந்த நிலைமையில விடுறதுக்கு நான் அழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுந்து வா, நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கவலைப்படணும், நான் தான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பேசி, எந்த மனுஷனாலையும் அந்த கவலையிலிருந்து விடுதலை தர முடியாததை தேவன் அந்த கவலையிலிருந்து, அந்த பிரிவிலிருந்து ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவர் சாட்சியாக சொன்னார். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த கவலையாக இருந்தாலும் மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தையில உள்ளது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லா பயத்திலிருந்தும் எல்லா கவலையிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாம் பாருங்களேன். ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8:15. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பயத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல ஏசப்பா எப்படிப்பட்டவரா நமக்கு இருக்கிறாரா? தகப்பனாக இருக்கிறார். நமக்கு ஒரு தந்தையாக. ஒரு தந்தை இப்போ நம்மளுடைய அப்பாவே எடுத்துக்கோங்களே, நம்ம சோகமா உட்கார்ந்துருந்தா நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? ஏன்டா சோகமா இருக்கிற, என்ன காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாம கேட்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சும் சும்மா இருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதுல இருந்து விடுதலை தருவதற்கு தான் தேவன் விருப்பப்படுவார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது, இதை நீர் அறிவீர், ஆனாலும் நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துறேன். இதுல இருந்து எனக்கு ஒரு தேவ சமாதானத்தை எனக்கு கொடுங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, நான் கவலைப்பட்டு உட்கார போவது இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம் மீது இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானோடு நம்ம நெருக்கமா இருக்கும்போது, அவருடைய ஆவியை பெற்றிருக்கும் போது அவர் நம்மை கவலையிலிருந்து பயத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய உள் மனதை வலுப்படுத்துகிற தேவனாய், வலுவாமல் காக்கிற தேவனாய் அவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். நீங்கள் பயத்தின் ஆவியை, பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும்.
ரெண்டாவது நாங்கள் நம்ம பார்த்தோம், ஜெபத்திலே வளர்ந்து இருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். மூன்றாவதா பரிசுத்த ஆவியானோடு உறவில் எப்போதும் அவரை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கும்போது பயத்தையோ இல்லை கவலையோ நம்ம ஈஸியாக மேற்கொள்ள முடியும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். வேதாகமத்திலிருந்து பயத்திலிருந்து விடுதலை ஆனவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம 2 பேர்த்த நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதலாவது தாவீது என்ன பண்ணுறாருன்னா, பெலிஸ்தர் அவங்களுக்கு எதிராக வராங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், கோலியாத் சம்பவம் உங்களுக்கு தெரியும். கோலியாத்து கிட்டத்தட்ட எத்தனை அடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 அடி. இது எத்தனை அடினா? இது 10 இருக்குமாண்ணா? 10. இது 1 அடி தான் கம்மி கோலியாத்து ஹைட்டு. ஒரு அங்குலம்னா நான் என் 2 கையும் விரிச்சேன்னா எந்த அளவோ அவன் உடம்பு 10 சோடு. 9 அடி, அவ்வளோ பெருசு ஆளு. அவன் நிற்கிறான். உங்களில் யார் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் நிற்கிறான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தான் வராரு. அந்த கோலியாத்து நிற்கிறான். உங்களை யார் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? நான் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு அடிமை, இல்லை நீங்கள் என்னை சண்டை போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு அடிமைன்னு சொல்லி நிற்கிறான். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டு ஒண்டிட்டு ஓரமாக இருக்கிறாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வராரு. அவங்க அப்பா அனுப்பிடுறாரு, போய் அவங்க அண்ணனுங்க அங்கே 40 நாளாக இருக்கிறானுங்க, போய் சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவன் வரும்போது அங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த சவுல் ராஜாவும் அங்கே இருக்கிறாரு. அப்போ சவுல் ராஜா எப்படி சொல்லியிருந்தாருன்னா, யார் இவனை ஜெயிக்கிறாங்களோ அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதாகவும், இல்லை அந்த சம்பவத்தை எங்கே படிக்கிறோம்னு சொல்லி பார்த்தா 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். முழுசாக அதை படிக்கிறோம். நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அந்த சம்பவத்தை. யார் ஜெயிக்கிறீங்களோ அந்த யுத்தத்தில் (25) அந்நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். இதை தாவீது முன்னாடி சொல்லவும், அப்போ தாவீதுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா, அது ஒரு வசனம், அந்த 22வது வசனத்தில் அவர் சொல்றாரு, 26வது வசனத்தில், ஜீவனுள்ள கடைசி பகுதி, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம், தேவனுக்கு முன்பதாக எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தைரியமா, விருத்த சேதனங்கிறது நமக்கு தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையா கொடுத்திருந்தாரு, அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த பெலிஸ்தரை பண்ணாதவன் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னாடி இவன் எம்மாத்திரம்னு சொல்லி ஒரு கோவம் தாவீது எவ்வளோ ஹைட் தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருந்திருப்பாரு. அவன் 9 அடி இருந்திருக்கிறான், ஒரு அங்குலம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க முன்னாடி இந்த தாவீது நின்னா எத்துலூண்டு இருந்திருப்பாரு. அத்துலூண்டு தான் நிற்கிறாரு. அப்போ அந்த தாவீது உடனே இவனை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி தாவீது வராரு. வந்துட்டு அவங்க அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதுக்கு ஏற்ற உடைய, அதாவது போருக்கு எப்படி போவாங்களோ அந்த மாதிரி உடையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவரெல்லாம் இதெல்லாம் வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தடியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறார். சிங்கத்தை வேட்டையாடுற அந்த தடியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறார். சவுல்கிட்ட போய் சொல்கிறாரு, நானும் கரடியும் சிங்கத்தையும் அடிச்சிருக்கிறேன், அதனால நானும் இவனையும் போய் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தடியை எடுத்துகிட்டு போகிறார். உடனே கோலியத் மிரட்டுறான், நீ வாடா, இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னைய இறையா பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதில் நான் உன்னைய பண்றேன்டா இறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தாவீது போய் அவருடைய ஜோப்பில் கை விட்டு அந்த கூழாங்கல் எங்கேருந்து எடுத்தது, ஆற்றிலேருந்து எடுத்து அந்த கூழாங்கல்ல எடுத்து ஒரு அடி விட்றாரு. இங்கேருந்து விட்றாரு. 9 அடி, ஒரு அகலம், ஒரு அடியில் விழுந்துருச்சு.
எதனால? தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய பலத்தினாலே, தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அந்த கோலியாத் என்கிற அந்த மனிதன் வந்து ஒரே அடியில் கீழே விழுந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் தேவன் முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவே இல்லை. அதே வல்லமை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போ நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டிப்பாக பார்க்க முடியும். எப்படிப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் தாண்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். தேவனுடைய ஆவிக்கு முன்பதாக பிரச்சனையை நம்ம அளவே பார்க்கக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் தேவன் தீர்த்து வைப்பார். என் தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து, கவலையிலிருந்து, பயத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு மனிதர் கூட வேதாந்தத்தில் நம்ம பார்க்க முடியும். பயத்திலிருந்து வெளியே வந்த அந்த மனிதர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானியேல். தானியேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் அங்கே இருக்கிற அந்த அதிகாரம் எடுத்து படிக்கலாம் பாருங்களேன். தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு வசனம் படிக்கும். 6:7. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ராஜா கிட்ட போய் இவங்க எல்லாருமே பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிங்க, எல்லா தலைவருங்க போய் யாராவது உண்மை தவிர வேற தேவர்களை 30 நாள் கும்பிட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுமா, சிங்கக்கபியில போடணும்னு சொல்லி ராஜா கிட்ட வந்து உத்தரவு வாங்குறாங்க. அவரும் என்ன பண்றாரு, உத்தரவு கொடுத்துறாரு. மோதிர உத்தரவு அந்த கொடுத்துட்றாரு. மோதிர உத்தரவுனா அது வந்து ராஜா பண்ணியே தீருவார். அது வந்து கேன்சல் ஆக வாய்ப்பே இல்லை. அதே மாதிரியே இந்த பிரதானிகள், இந்த ஆசாரிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து தானியேலை எப்படியாவது போட்டு கொடுக்கணும், போட்டு தள்ளணும்னு சொல்லி பிளான் போடுறாங்க. தானியேல் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் வந்து அந்தி சந்தி அதாவது காலை மதியம் இரவு 3 நேரம் ஜெபிக்கிற மனிதன். அதே போலே அவர் போய் ஜெபிக்கிற அந்த அறையில் முன்னாடி ஜெபிக்கிறாரு. அதை இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜாவும் அதை வந்து அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு தானியேலை போய் சிங்கக்கபியில போடுறாங்க. இந்த இடத்துல தான் ஹைலைட்டு. 6 சிங்கர், எத்தனை சிங்கர் இருந்திருக்குமோ எல்லா சிங்கமும் பயங்கர பசியா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த சிங்கத்துக்கு கட்டளையிட்டார், நீ இவனை சாப்பிடக்கூடாது. உன் வாயை தேவ தூதனை கொண்டு அடைச்சார். தேவ தூதன் வந்து அந்த வாயை கட்டி போட்டார். அதே போலயே தானியேலை ஒரு சிங்கம் கூட ஒரு தொட கூட இல்லை, பசியா இருந்திருக்கும். ஆண்டவர் வந்து சிங்கத்துக்கு ஃபாஸ்டிங் போடுன்னு சொல்லி கட்டளை போட்டார். நீ வந்து இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கணும். உன் முன்னாடி வந்து என்னுடைய மகன் வந்து இருப்பான், ஆனால் நீ தொடக்கூடாது. சத்துருவின் கிரியைகள் நம்மளை எதிர்த்து வந்த போதும் ஆண்டவர் என்னதான் சொல்லுவார், என் பையனை நீயே என் மகளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கட்டளையிடுவார். அதே போலயே தானியேலை அந்த சிங்கம் வந்து தொடவே இல்லை, பக்கத்தில் கூட வரல. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த சிங்கத்துக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருப்பார், இன்னைக்கு நீ தொடாத, நாளைக்கு உனக்கு வந்து நல்லா நிறைய தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. அதே போல அந்த சிங்கமும் கீழ்ப்படிஞ்சு தானியேலை தொடலை. சத்ருவின் கிரியைகளுக்கு தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். தானியேலை அந்த சிங்கக்கபியில போட்டிருக்கும் போது தானியேல் வந்து ரொம்ப விசுவாசம் உள்ளவனா இருந்தார். எப்படி, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட போவது இல்லை, அற்ப காரியமாகி இந்த சிங்கத்துக்கு நான் பயப்பட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி, என் கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், என் கூட இருக்கிறவர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இருந்தாரு. தேவன் அதை கனப்படுத்தி அந்த விசுவாசத்தை பார்த்து அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தவராக இருக்கிறார். யாரெல்லாம்
அவரை போட்டு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு எதிராக எழுந்தாங்களோ அத்தனை சத்ருவையும் அவர் அந்த சிங்கக்கபியிலே, யாரு போய் சிங்கக்கபியில போடணும்னு சொன்னாங்களோ அவங்களே சிங்கக்கபியில போட்டு ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார். நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவனுக்கு முன்பதாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பயத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கும்போது எந்த சத்துருவின் கிரிகளுக்கும் நம்ம பயப்பட தேவையே இல்லை. தேவன் நம்மோடு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். சகலத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். லூக்கால இந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 49:50 வசனம். 49:50 இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. 49வது வசனம் படிக்கலாம் பாருங்களேன். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்றான். எவிரின்னு சொல்லி ஒரு அங்க இருக்கிற ஒரு தலைவர், அவர் வந்து ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாரு, என்னுடைய ஒரே மகள், அவள் வந்து ரொம்ப வியாதியா இருக்கிறாரு, அவளுக்கு வந்து நீங்க சுகம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பணிந்து கொண்டு வேண்டி கொண்டான்னு சொல்லி சொல்லப்படுது. பணிந்து தயவு செய்து வாங்க, என்னுடைய மகளுக்கு எப்படியாவது சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறார். ஏசப்பாவோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த இடத்துல நடந்து போறப்ப நடுவில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 18 வருஷமா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. தொட்டவுடனே சுகமடையுது. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏசப்பா அதில் கவனமாக இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு தலைவன் வந்து சொல்கிறான், உன்னுடைய மகன் வந்து இறந்துட்டா, அவரை வந்து கம்பல் பண்ணாத, இல்லை அவருடைய வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ஏசப்பா வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து ஆண்டவர் கேட்டுட்டு திரும்பி அவனை பார்த்து, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த எவிருவை பார்த்து சொல்கிறார். அதே போலயே போகிறாங்க. போயிட்டு ஆண்டவர் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டு, இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே அழுந்துட்டு இருக்கிறாங்க. அழுந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவங்க எல்லாத்தையும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் அந்த வியாதியாக இருந்த மரித்து போன அந்த ஸ்திரீயை கரம் பிடித்து தூக்குறார். நித்திரையாக இருக்கிறான்னு சொல்லி கரம் பிடிச்சி தூக்குறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்துக்கும் நீ பயப்படாத, என் மேலே விசுவாசமாயிரு, சகல காரியத்தை நான் மாற்றுவேன். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. எந்த காரியத்துக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, எந்த காரியத்துக்கும் நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை. நீங்கள் ஜெபத்தோட அவரோடு தரித்திருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை, அதிசயமான கிரியங்களை தேவன் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் ஒருபோதும் பயப்படுவதற்கு அழைக்கப்படவே இல்லை. தைரியத்தோடு அவருடைய ஆவியினாலே நிறைந்தவர்களாய் தினந்தோறும் வேதத்திலே தரித்திருக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையிலே தரித்திருக்கிறவர்களாய் இருக்கும்போது தேவன் நம்மளுடைய சகல சூழ்நிலைகளும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ பயத்தின் ஆவியை கொடாமல்
அன்பும் தெளிவும் புத்தியும் உள்ள ஆவியை நீங்க எங்களுக்கு கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எந்த காரியத்திற்கும் நாங்கள் பயப்பட போவது இல்லை ஆண்டவரே. எந்த காரியங்களுக்கும் நாங்கள் சோர்ந்து போய் உட்கார போவது இல்லை ஆண்டவரே. என் தேவன் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீ ஏசப்பா அது தீமையாகவே இருந்தாலும் நன்மையாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தாவே அது நன்மையாக இப்பொழுது மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக கர்த்தாவே. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நீதி உள்ள அந்த வலது கரத்தினாலே கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ஏசப்பா. கர்த்தாவே நீர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உம்மை நம்பி இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் ஒரு காரியத்துக்கும் நாங்கள் பயப்பட போவது இல்லை ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாகவே இருக்க போகிறோம் கர்த்தாவே. அதற்கேற்ற கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயத்தின் ஆவி எங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய அன்பிலே வல்லமையிலே நிறைந்தவர்களாய் கர்த்தாவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா விதமான அந்த பயத்தின் ஆவிகள் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிந்து போவதாக கர்த்தாவே. நாங்கள் எதற்கும் கவலைப்பட போவது இல்லை ஏசப்பா. எல்லா கவலைகளையும் பாரங்களையும் மீது இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் சகல ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தாவே விண்ணப்பத்தோடும் நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் ஏசப்பா. அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் இன்னும் உண்மையிலே அன்பு கூற கர்த்தாவின் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் கர்த்தாவே நாங்கள் எல்லா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய் கர்த்தாவே திராணி உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளும் பிசாசினால் தோற்கடிக்க போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே அந்த சர்வாயுதத்தை நாங்கள் தரித்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த பயத்தின் ஆவியை நாங்கள் மேற்கொள்கிறோம் கர்த்தாவே. அந்த கவலைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் ஒருபோதும் கூனி குறுகி உட்கார போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே சபா நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாக விவரிப்போம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உம்முடைய முகத்தை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஒரு நாளும் கவலையிலே இருப்பது இல்லை இயேசப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் ராஜாவே, உம்முடைய சமாதானம் எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய இருதயத்திலே ஆளுகை செய்வதாக கர்த்தாவே. எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்குகள் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. பரலோக அக்னியினால் எரிந்து சாம்பலாய் போவாயாக கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய செய்கைகளை அறிவிப்போம் ஆண்டவரே. சாட்சியுள்ளவர்களா எங்களை எடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே எங்களை ஆட்கொள்ள போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரலோகத்தின் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் கவலைப்பட போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது, எங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலே கர்த்தாவே உம்முடைய தைரியத்தினாலே எங்களுக்கு நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் உம்மை விட்டு விடாமல் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய உறவிலே தரித்திருக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை மறப்பதில்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மறவாத தெய்வமே ஏசப்பா, நீங்க ஒரு நாளும் மாறாத தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அன்றைக்கு கோலியாத்தின் வல்லமையை தாவீது முறியடித்தது போல இன்றைக்கு நாங்கள் சகல சத்ருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். கர்த்தாவே, கோலியாத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவாயாக. உன்னை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கடிந்து வெளியேற்றுகிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தாவே ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நாங்கள் கோலியாத்தை பார்த்து நாங்கள் பயப்பட போவது இல்லை. கோலியாத்தை பார்த்து நாங்கள் பயப்பட போவது இல்லை. எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை இயேசப்பா முறியடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்கேற்ற பலத்தினாலே கிருபையினாலே எங்களை நிரப்பும்படியா செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்திலிருந்து எல்லா கவலைகளும் பாரங்களும் இப்பொழுது நீங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சந்தோஷத்தினாலே நீங்க ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமாதானம் உண்டானதற்காக நன்றி. வெளிச்சத்தின் ஆவியானவரே கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இனி நாங்கள் ஒரு நாளும் பயப்பட போவதில்லை. இனி ஒரு நாளும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. என் தேவன் தாமே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்த போகிறீர். இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, அன்றைக்கு எவ்ரிவின் மகள் மீது இறங்கின அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இந்த குடும்பத்தின் மீது இறங்குவதாக. இப்பொழுது இறங்குவதாக. இந்த குடும்பம் எதை குறித்தும் பயப்பட போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, இப்பொழுது இயேசப்பா விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தாவே ஊழியக்காரர்களாய் கூடி இந்த நேரத்தில் இந்த குடும்பத்திற்காக செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. எந்த வியாதியாக இருந்தாலும் என் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வெளியேறி இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தின் ஆவியே உனக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக, வெளியேறுவதாக. ஓ, உன்னை விரட்டி அடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய தழும்புகளால் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் தொட்டதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. கர்த்தாவே, நாங்கள் மருத்துவர்களை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை. எங்களை படைத்ததான தேவன் நீர் ஒருவரே. கர்த்தாவே, உம்மை நம்பி விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக. கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க கொடுத்த விடுதலைக்காக நன்றி. கர்த்தாவே, இவர்கள் சாட்சியுள்ள குடும்பமாய் எழுப்பி நிற்பதற்காக நன்றி. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். தீமையின் பலிபிடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாய் போவதாக. இவர்களுக்கு எதிராக போடப்பட்ட அந்த தீமையின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிந்து போவதாக. சர்வாயுதத்தை தரித்துக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வல்லமை இறங்குவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, மகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கரத்தை பிடிங்க இயேசுப்பா. இப்பொழுது கர்த்தருடைய கரம் அமர்வதாக இயேசுவின் நாமத்தில். தீமையின் கரம் வெட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். சாட்சியுள்ள மகளாய் எடுத்து நிறுத்துங்க இயேசுப்பா. கர்த்தாவே, நீங்க விடுதலை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம்.